என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரத்தில் 11வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை கர்த்தர் சொஸ்தப்படுத்தினார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வரும். எல்லாரையும் ஆண்டவரால் சுகப்படுத்த முடியாதா? எல்லாரையும் ஆண்டவரால் சுகப்படுத்த முடியும். ஏனென்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? யார் சுகமடைய வேண்டும் என்று இருந்தார்களோ அவர்களை மாத்திரம்தான் கர்த்தர் சுகப்படுத்தினாராம். இப்போ கர்த்தருடைய வல்லமை அங்கு மட்டுப்பட்டு விட்டதா? நிச்சயமா இல்லை. சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்கள் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கூட புறப்பட்டு வந்தவர்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமும் அதுதான். ஆண்டவர் யாரையும் எவரையும் சுகப்படுத்த சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவர் சுகமடைய விரும்புகளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தன் மீது அவர்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன் பலகீனத்தின் நடுவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ தேடுகிறாய். ஆனால் மெய்யாகவே விசுவாசத்தோடு கூட அவரை தேடுகிறாயா? நிச்சயமாக எனக்கு ஆண்டவர் சுகம் தருவார் என்று சொல்லி அந்த ஆழ்ந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நீ தேடுகிறாயா என்பதை உனக்குள் ஒரு கேள்வியை எழுப்பிப்பார். அவரை முழு உள்ளத்தோடு கூட தேடுங்கள். கர்த்தரால் எனக்கு இதை செய்ய முடியும் என்று சொல்லி ஆழ்ந்த விசுவாசத்தோடு கூட தேடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் தன் அற்புதத்தை வெளிப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.